ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் ஃபோர்வேனுடைய பிஸ்னஸ் பிளான் வந்து கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோர்வேனில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் பிஸ்னஸ் பிளான் ஓரளவு அவங்க அவங்க ஈஸி தான். ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சப்ஜெக்ட் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஈஸியான ஒன்று தான். ஸோ ஃபோர்வேனில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ ட்ரஸ்டபுள் கம்பெனின்னு. ஓகேங்களா? எவ்வளோ ட்ரஸ்ட் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான கம்பெனின்னு சொல்லலாம் ஃபோர்வேன். ஸோ அந்த அளவுக்கு இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோஃபுல்லை பேஸ் பண்ணி தான் மெயின் சோர்ஸே நகருது. கரெக்டாக? ஸோ ஆட்டோஃபில் இன்கம்மை பேஸ் பண்ணி தான் மெயின் அந்த வேவே வந்து போயிட்டுருக்கு. அந்த பாதையை வந்து ஆட்டோஃபுல்லை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஸோ எந்த மாதிரி நான் சிம்பிளாக சொல்லிடுறேன், உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபோர்வேன் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பிரேக்கபிள் செயின் ரீபர்த் கான்செப்ட்டில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரீபர்த்துங்கிற கான்செப்ட்டில் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்களுக்கு நிறைய இந்த வாரத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபோர்வேன் அன்பிரேக்கபிள் செயினில் ஃபஸ்ட்டு எதை பேஸ் பண்ணி சார் நகருது? இந்த ஆட்டோஃபுல் அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி நகருது. இது எல்லாத்துக்குமே வருமானு கேட்டால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெஃபினட்டாக வரும். இந்த ரீபர்த்துங்கிற கான்செப்ட் பக்கா கான்செப்ட். ஓகேங்களா? கரெக்டாக மென்ஷன் பண்ண அப்படின்னா உங்களுக்கே புரியும் இந்த ஆட்டோஃபுல் இன்கம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 700 கொடுக்குறாங்க இல்லையா? இந்த 700ல் ஓகேங்களா, நம்ம 700 பே பண்ணி தான் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறோம். ஸோ பின்னு மூலிமா பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ 700 கீழே நல்லா பார்த்துக்கோங்க. ஃபார் அட்வான்ஸ் ப்ராடக்ட் புக்கிங். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. 700 எதுக்காக சார்? ஃபார் அட்வான்ஸ் ப்ராடக்ட் புக்கிங். ஸோ இந்த இது வந்து ஒர்க்கிங் இன்கம். இந்த லெவல் இன்கம்னு வச்சுருக்காங்க. நான் தனித்தனி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த லெவல் இன்கமில் 5.5 crores அளவுக்கு உங்களால் ஒர்க்கிங் இன்கம் எடுக்க முடியும். என்னால் ஒரு டீம் கொண்டு போக முடியும் சார் கீழே. நீங்கள் கொடுக்குறது 4 டைரக்ட் ரெஃபர் தான். அதுக்கு கீழே டீம் பில்ட் ஆகும் தெரியுமா? அந்த டீம் பில்ட் ஆகிறப்போ உங்களுக்கு எந்த அளவு இன்கம் வரும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இந்த ஒர்க்கிங் இன்கம் இந்த தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த நான் ஒர்க்கிங் இன்கம் தான் ஆட்டோஃபுல் இன்கம். ஓகேங்களா? இந்த 4,40,000 எப்படி வருது, எப்படி கொடுக்குறாங்க? ஓகேவா? டெஃபினட்டாக கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கொடுக்க முடியும். 4 டைரக்ட் ரெஃபர் கொடுத்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஒரு செக் இருக்குது, நான் என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்துக்கோங்க. ஆட்டோஃபுல் பொறுத்தளவு நம்ம உங்களுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு தேர்ட் ரவுண்டு 3 ரவுண்டு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து உங்கள் கேபிட்டல் 700 போட்டிருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட 930 வந்திருக்கு. இந்த 930 வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா 4 ரெஃபர் கொடுக்கணுமா? ஓகேவா? 4 ரெஃபர் கொடுக்கணும். இந்த 4 ரெஃபர் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ரெஃபர் மூலிமா வர இன்கம் தான் டைரக்ட் இன்கம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆட்டோஃபுல் இன்கமில் ஃபஸ்ட்டு 3 லெவல், ஏன் 3 லெவல் சொல்கிறேன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த 3 லெவல் உங்களுக்கு வந்திருக்கு. 930 உங்களுக்கு வந்துருச்சு. இதை வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா 4 ரெஃபர் கொடுக்குறீங்க. இந்த 4 ரெஃபர் மூலிமா வரக்கூடிய இன்கம் ஒவ்வொரு ரெஃபருக்கும் 150 ரூபா ஐஎன்ஆர் தான். ஓகேங்களா? நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். 4 ரெஃபர் கொடுத்ததுக்கப்புறம் மொத்தமாக நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 1. ஏன் நான் 3 லெவல் சொன்னேன் அப்படின்னா இந்த 3வது லெவல் வரைக்கும் உங்களுக்கு வரும். எந்த இப்போ வந்து நான் ஒன்றுமே பண்ணல, ஐடி மட்டும் போட்டிருக்கேன். ஃபோர்வைனில் ஐடி போட்டுட்டேன். எனக்கு நல்லா தெரியும், நம்பிக்கையான கம்பெனின்னு தெரியும், ரொம்ப ரொம்ப ஒரு ஜென்யூன் பர்சன்னு தெரியும். கிட்டத்தட்ட 27,000 பேர் உள்ளே இருக்காங்க. ஓகேவா? ஃபோர்வைனில் 27,000 பேர் உள்ளே இருக்காங்க. இது வந்து சீனியாரிட்டி பேஸ்டுன்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. சீனியாரிட்டி வந்து இருக்கும். அதாவது நீங்கள் ரெஃபர் பண்ணுறது பொறுத்து தான் சீனியாரிட்டியை தவிர நீங்கள் வர்றது பொறுத்து கிடையாது. 6,000 பேர் இருக்காங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு 7,000 சரி 6,001வது ஆளாக நீங்கள் உள்ளே வர்றீங்க அப்படின்னா யாருக்கு சார் பெனிஃபிட்? எனக்கு பெனிஃபிட்டாக மேலே இருக்கிற 6,000 பேருக்கு பெனிஃபிட்னு கேட்டால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 6,000 பேரும் 4 ரெஃபர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். ஓகேவா? அதை பொறுத்து தான் இது அமையுது. இந்த ரீபர்த் கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது முக்கியம் தான். சீனியாரிட்டி வந்து உள்ளே வரலாம். பட் ரீபர்த் கான்செப்ட் தான் இங்கே முக்கியமாக பேசும். ஓகேவா? ஸோ ரீபர்த்துங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. நான் ரீபர்த்துக்குனே தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஏன் நான் 3வது லெவல்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐடி போட்டிருக்காங்க ஒருத்தர். ஓகேவா? ஒரு ரெஃபரும் பண்ணல. அவங்களுக்கு 3 ரவுண்டு வந்திருக்கும். 3 ரவுண்டு வந்திருக்கும். எப்போ வந்து 4வது ரவுண்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க? அதாவது கிட்ட அந்த 1000 ரூபா எப்போ அவங்களுக்கு வரும் அப்படின்னா 1,800 அவங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா 4 ரெஃபர் எப்போ கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அப்போ தான் அந்த 4வது லெவலுக்கு உள்ளே போகிறாங்க. அது வரைக்கும் இந்த அவங்க கேபிட்டல் வந்துடும். அவங்க 700 ரூபா தான் போட்டிருக்காங்க. அதுவும் ஃபார் அட்வான்ஸ் ப்ராடக்ட் புக்கிங். அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. இந்த 930 ரூபா வந்து வந்துடும். அவங்க கேபிட்டலை தாண்டியே வந்துருச்சு 200 ரூபா. ஓகேவா? இதை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் 4 ரெஃபர் கொடுத்துட்டு. 4 ரெஃபர் கொடுத்ததும் என்ன ஆகும்? 4வது ரவுண்டில் இருந்து அடுத்த 4 ரவுண்டுக்கு எக்ஸ்பெண்ட், அதாவது 4,40,000 வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள் ஆகுறீங்க. புரிஞ்சிருச்சா? அந்த ரெஃபர் கொடுக்கறது மூலிமா வரக்கூடிய இன்கம் தான் இந்த டைரக்ட் ரெஃபரல் இன்கம். ஓகேவா? டைரக்ட் இன்கம். ரைட்டு. இப்போது இந்த டைரக்ட் 4 ரெஃபர் கொடுத்துருக்கீங்களா? 4 ரெஃபருக்கும் எவ்வளோ சார் வந்திருக்கும்? 600 ரூபா வந்திருக்கும். ஒவ்வொரு டைரக்ட் ரெஃபருக்கும் உங்களுக்கு 600 ரூபா. சரி, ஒவ்வொரு டைரக்ட் ரெஃபருக்கும் உங்களுக்கு 150 ரூபா. 4 சேர்ந்து 600 ரூபா உங்களுக்கு வந்திருக்கும். இப்போது இந்த லெவல் இன்கம் வந்து எதுனாலன்னா இந்த 4 ரெஃபர் கொடுத்துருக்கீங்களா? இந்த 4 பேர் மூலிமா ஃபஸ்ட்டு 4 பேர் இருக்காங்க. அடுத்த லெவலில் 4 பேரும் 4 பேர் கொடுப்பாங்களா? 16 பேர் வருவாங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு லெவல்.
ஒவ்வொரு ஐடிக்கும் 16 ஐடிக்கும் விழுகிறப்போ 10 ரூபா உங்களுக்கு. 16 × 10 போட்டுக்கோங்க நீங்களே. ஓகேவா? ஸோ இதே மாதிரி கான்செப்ட்டில் எத்தனை லெவலுக்கு சார் போகும் கிட்டத்தட்ட? ஸோ இங்கே பாருங்கள், இந்த சார்ட்டில் போட்டிருக்காங்க பாருங்கள். லெவல் 1 அதாவது டைரக்ட் ரெஃபரல் வந்து 150 ரூபா. ஓகேவா? இந்த இடத்துல உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இருக்கும் உங்களுக்கு 150 ரூபா டைரக்ட் இன்கம். ஓகேவா? லெவல் 2 பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ். லெவல் 2ல் இருந்து லெவல் 11 லெவல் வரைக்கும் உங்களுக்கு 10 ரூபா ஒவ்வொரு ஐடிக்கும். கிட்டத்தட்ட இதனுடைய இன்கம் அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க, லெவல் இன்கம் ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க, 5 கோடி ரூபா வருது சார். உங்களுக்கு கரெக்டாக அந்த 4 16 ஆகி 16வது நாள் போயிட்டு இருந்ததுன்னா 5 கோடி ரூபா உங்களுக்கு வரும். ஓகேவா? இல்லை அன்பிரேக்கபிள் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இடையில ஏதோ ஒரு இது வரும். இது வந்து ஒர்க்கிங் இன்கம் வச்சுக்கோங்க. என்னால் ஒர்க் பண்ண முடியும், டீம் எடுக்க முடியும் நினைக்கிறவங்களுக்கு வரக்கூடிய இன்கம். ஓகேவா? ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா இந்த 3 இன்கம் விட்டுருங்க. ஆட்டோ ஃபுல் இன்கம், டைரக்ட் ரெஃபரல், லெவல் இன்கம் 3 சொல்லிட்டேன். இப்போது ராயல்ட்டி இன்கம் அண்ட் அச்சீவர் போனஸ். இது சிம்பிள். ஓகேங்களா? ஸோ அச்சீவர் போனஸ் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். இது வந்து சேம் டேயில் 5 ரெஃபர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபா ஒன் டைம் அன்னைக்கு மட்டும். ஸ்கீம் 2ல் 10 ரெஃபர் கொடுத்தீங்கன்னா 1000 ரூபா, 15 ரெஃபர் கொடுத்தீங்கன்னா 1500 ரூபா. இது அச்சீவர். சிம்பிள் தான். ஓகேங்களா? பெரிய கேல்குலேஷன்லாம் கிடையாது, சிம்பிள் தான். ராயல்ட்டி இன்கம் பொறுத்தளவு அதே கொஞ்சம் பல்காக ஒரே மாதத்தில் 50 என்ட்ரி கொடுத்தீங்கன்னா 1500 ரூபா பெர் மந்த்துக்கு லைஃப் லாங். ஓகேவா? 100 என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா 30 டேஸ்க்குள்ளே 100 என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா 3000 ரூபா பெர் மந்த்து உங்கள் லைஃப் லாங். அதே மாதிரி 150 என்ட்ரி கொடுத்தீங்கன்னா 5000 ரூபா பெர் மந்த்து. 5000 ரூபா பெர் மந்த்து உங்களுக்கு ஒரு எப்படி சொல்ல, ஒரு ஷேர் ஹோல்டர் மாதிரி வந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்துக்கோங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஐஎம்பிஎஸ் வித்ட்ரால் வந்து 365 days 7 AM to 7 PM. ஓகேவா? 10% டிடக்ஷன். 1 மொபைல் நம்பர் அன்லிமிட்டட் ஐடி. மினிமம் வித்ட்ரால் 500. ஃபார் ரீபர்த் ஐடிஸ் ஜஸ்ட் 2 ரெஃபரல்ஸ். ஓகேவா? இது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான். ஓகேவா? நான் ஒர்க்கிங் இன்கம் 4,40,000 டெஃபினட்டாக வரும் 4 ரெஃபர் கொடுத்தவங்களுக்கு. சார் ஓன் ஐடி கொடுத்துக்கலாமா? நான் வந்து 700 கொடுத்து ஒரு ஐடி போட்டுட்டேன். நான் வந்து 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாமா, நானே ஓன் ஐடி போட்டுக்கலாமா? ஓன் ஐடி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னாலும் பெஸ்ட்டு. ஃபஸ்ட் டாப் ஐடிக்கு டெஃபினட்டாக வந்துடும். 8 லெவலும் உங்களுக்கு வந்துடும், டெஃபினட்டாக வந்துடும். கம்பன்சேட்டர் எம்டி சார் அவ்வளோ ஹம்பிளான ஒரு பர்சன், ஒரு அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, டெஃபினட்டாக வருன்றார். 4 ரெஃபர் யார் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ இந்த 4,40,000 ரூபா உறுதியளிக்கப்பட்டதுங்கிறார். ஓகேவா? இல்லை நான் ஒன்றுமே பண்ணேன்னா 930 ரூபா. நீங்கள் கொடுத்தது 700 ரூபா. 3 லெவல் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ ஒன்று லெவல் இன்கம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒர்க்கிங் இன்கமில் வச்சுருக்காங்க. லெவல் இன்கம் உங்களுக்கு கீழே புல்ட் ஆகிட்டே போயிட்டு இருந்தது அப்படின்னா கரெக்டாக 4 16 ஆகணும், 16 64 ஆகி அப்படி போயிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் டெஃபினட்டாக உங்களுக்கு 5 crores உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனால கொடுக்கக்கூடிய இன்கம். ஓகேவா? ஸோ சிம்பிள். இவ்வளோ தான் மேட்டர். பெரிய ஒரு குழப்பமெல்லாம் இல்லை. இதுக்கு தனியாக அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம நிறைய பார்ப்போம். ஓகேங்களா? இது வந்து MCA, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? இந்த சர்டிஃபிகேட் தான் மெயினாக எல்லாரும் கேட்பாங்க. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இந்த சர்டிஃபிகேட் இருக்கா சார், இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நான் ஐடி போடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சர்டிஃபிகேட் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபோர்வைன் அசோசியேட்ஸ் LLP. நிறைய ஒரு பெனிஃபிட் இருக்குது உங்களுக்கு ஃபோர்வைனுக்குள்ளே. ஓகேவா? நான் தான் சொல்கிறேன், ஃபோர்வைனில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெஸ்ட்டுன்னு. ஃபோர்வைனில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். பக்கா ஜென்யூனான கம்பெனிங்க, பக்கா ஜென்யூன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நானே வந்து ஒரு 4-5 கம்பெனி பண்ணியிருக்கேன். ஓகேவா? 4-5 கம்பெனி பண்ணியிருக்கேன். இவ்வளோ வந்து ஒரு க்ளோஸ் பாண்ட் வந்து எங்கேயும் வந்து நமக்கு வந்ததே கிடையாது. அவ்வளோ MD கிட்ட நான் டைரெக்டாக பேசியிருக்கேன். ஸோ ரொம்ப ஒரு ஹம்பிளான பர்சன். ஓகேங்களா? அவர் ஓப்பனாக சொல்கிறாரு, 4 ரெஃபர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த 4,40,000 உங்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஒன்றுங்கிறாரு. டெஃபினட்டாக 1 வருஷங்கிறது 1.5 வருஷம் ஆனாலும் வந்துருங்கிறாரு. ஓகேவா? ஸோ நீங்கள் நம்பி பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அவ்வளோதான் சொல்லுவேன், தாராளமாக பண்ணலாம். ஸோ இது வந்து லீகலாக சார் கேட்டிங்கன்னா லீகல் தான் சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. GST சர்டிஃபிகேட் இருக்குது. ஓகேவா? GST சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் MCA நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒன்று MCA. ஸோ இதுதான் GST சர்டிஃபிகேட்டு. அகஸ்டின்கிற நேமில் அவருடைய MD தான் அகஸ்டின், அவருடைய நேமு. ஃபோர்வைன் கம்பெனி நேமு. ஓகேங்களா? ஸோ GST சர்டிஃபிகேட் இது. ஸோ தனியாக லீகலைஸ் தனியாக வீடியோ பார்ப்போம். ஓகேங்களா? நிறைய பார்ப்போம். ஸோ சிம்பிளாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.